எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, அதே நேரம் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நடுத்தர வசதியுள்ள ஒரு பெண் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கம்மா. இப்போ இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாமா? இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயுடுன்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்னு சொல்கிறாங்கம்மா. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரன்னு பார்த்துட்டு வராங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ இவங்க குடும்ப வரத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் எடுத்து பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. கொஞ்சம் கிளைண்ட் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்களும் இன்னும் சில பேர் சேர்ந்து தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு நார்மல் வருமானம் சம்பாதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆப்ரேட்டராக வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்திங்கன்னா அதே தேட்டரில் மெயின்டெனன்ஸ் டீமில் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஓரளவு டீசெண்டான சம்பளம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வாடகை வீட்டில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க ஒரு நார்மல் நடுத்தர வசதி உள்ள ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. அவர் மரசாமான் செய்கிற கடையில் வேலை பார்க்குறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி சில வருஷம் நல்லா போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்கிறாங்க. இவங்க அதையே நினச்சி கொஞ்ச நாள் வீக் ஆகிட்டாங்களாம். அப்புறம் அதிலிருந்து மீண்டு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களாம். இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம்னு யோசிச்சு இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தேடும்போது தான் நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற துணை ஒரு நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் வருமானம் வர வேலை இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு விரும்புகிறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கம்மா. முக்கியமாக ஸ்மோக்ஸு ட்ரிங்க் பண்ணுறவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ்க்கு இவங்க ஒரு 25 பவுன் நகை 3 லட்சம் பணம்னு சேர்த்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து இவங்க நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா? இவங்களை நல்லபடியாக இவங்க கவனிச்சிக்க ஒரு பெண் துணை கிடைப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு பெண் வரனை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வரன்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனலில் போய் பாருங்கள். இவங்கள பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.